இந்த சர்வே மூலமாக டேக்அவே என்று சொல்வார்கள் இல்லையா, எங்கேயாவது சென்று விட்டு சென்றால் என்ன கருத்துக்களை நாம் எடுத்து செல்ல போகிறோம்? கண்ணன், முதல்ல உங்ககிட்ட கேட்குறேன். இந்த சர்வே நீங்கள் பார்த்தீங்க, இப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நாம் பல்வேறு கேள்விகள் 12 கேள்விகள் 12 வகையான வரைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த சர்வே மூலமாக கண்ணன் நீங்கள் சொல்லுங்கள். கண்ணன், ஓவரால் இந்த சர்வேயை பார்க்கும்போது விஜய் கட்சிக்குன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த கட்சியோட கட்டமைப்பு இருக்குதா, புஷியானதை தவிர அந்த கட்சியில் வேறு யார் இருக்கிறா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு கொஸ்டினாக வைக்கப்படுது. பொதுவாக இப்போ நம்ம பார்த்திபன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் இந்த தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களையும் இருக்கிறாங்க. யாரை நம்பி ஓட்டு போடுறது, யாரை நம்பி அவர்கள் ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது தான் நம்ம பல்வேறு விதமான அந்த மண்டல வாரியான சர்வே, மாநகரங்களுக்கு இடையேயான சர்வே மற்றும் இந்த விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள அந்த ஆதரவு குறைவு, இதன் மூலமாக நமக்கு அறிய வருது என்னென்னா, விஜயை தவிர அந்த கட்சியில் அறியக்கூடிய ஆட்கள் யார் இருக்கா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த கேப் இருக்குது. இன்னொன்று, ஒரு கட்சிங்கிறது வந்து தனியாக ஒரு ஆள் சென்னையில் உட்காந்துட்டு கட்சி நடத்த முடியாது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்க நம்பிக்கையை பெற வேண்டியது அவசியம். அந்த மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக போராட வேண்டியது அவசியம். அந்த மக்களோட பிரச்சனையை வந்து எடுத்து செல்ல வேண்டிய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து செல்ல அந்த தீர்வு காண வேண்டிய அவசியம். இதுக்கெல்லாம் அங்கே ஆள் இருக்காங்களா இன்னும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரு நம்பிக்கையின்மை வந்து இருக்குது. நம்ம செய்தியாளர்கள் பல்வேறு இடங்களில் போய் இந்த சர்வே எடுக்கும்போது விஜய்ங்கிற தவிர மற்றவங்க யார் அப்படிங்கிறதுல அங்கே பிரச்சனை இருக்குது. இதனால் அந்த 234 தொகுதியிலையும் விஜய் கேண்டிடேட் போட முடியுமா, கேண்டிடேட் போட்டால் என்ன ஆகும், அவங்க வந்து எதிர்த்து நிற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்றம் தேவைன்னு இருக்குது. அந்த மாற்றத்தை கொடுக்க போகிறது யார் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. அதை வந்து அந்த சோசியல் இன்ஜினியரிங் மற்றும் அந்த மக்கள்கிட்ட அந்த பிரச்சனைகள், அந்த ஒவ்வொருத்தரோட தேவைகள், இதை முன்னெடுக்கிறதுல மற்ற அந்த பாரம்பரிய கட்சிகள், அது இப்போ அதிமுக தவிர இதில் இப்போ களத்தில் நிற்கக்கூடிய மற்ற கட்சிகளான இந்த கம்யூனிஸ்ட்டுகள் மற்றும் இப்போதைக்கு இந்த பாஜக, அவங்க ஒரு பாணியில் ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி ஒரு மாடர்ன் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அரசியலில் ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த பகுதிகளுக்கான தீர்வுகளை அவங்க முன்வைத்து அவங்களோட ஆதரவு தளத்தை விரிவாக்கிக்கிட்டே போகிறாங்க. இவங்க ஒரே ஒரு பிம்பத்தை மட்டும் வச்சு ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து தொக்கி இருக்குது விஜய்கிட்ட. நிச்சயமாக கண்ணன், உங்களுடைய டேக்அவேஸ் கொடுத்துருக்கீங்க, மிக முக்கியமானதை சொல்லியிருக்கீங்க. பார்த்திபன், உங்கள் டேக்அவேஸாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முதல்ல இது விஜய் ரசிகர்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சர்வே முடிவுகள் தான் வந்திருக்கு. விஜய்க்கு அவர் ரசிகர்களை தாண்டியும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது. மாற்றம் தேவை, அவர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கணிசமாக இருக்கிறாங்க. நம்ம பார்த்த எல்லா கார்டுலையும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆவரேஜ் போட்டு பார்த்தா விஜயை விரும்பக்கூடியவர்கள் 40லேருந்து 45% பேர் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஆனால் இது போதாது. அவர் தனியாக 2026 ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னா அது யதார்த்தத்தை வச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய தேர்தல் கணக்குகள், கூட்டணி கணக்குகள் எல்லாம் போட வேண்டும். கண்ணன் சொன்னதை போல அவருடைய கட்சி நிர்வாகிகளை ஒரு உடனடியாக அறிவிக்கணும். அறிவித்த உடனே அவர்கள் இப்போ பாஜக எப்போவுமே எலெக்ஷன் மோட்லேயே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கான பிரதான காரணம். இந்த நிமிஷமே அவர்கள் தேர்தல் வேலைகளை தொடங்க வேண்டும். கட்சிக்கு முதல்ல அவங்க மாவட்ட செயலாளர்களை அறிவிக்க வேண்டும். தேர்தல் வேலைகளை அவங்க உடனடியாக தொடங்கி களத்துக்கு போய் அங்கே இருக்க பிரச்சனைகளை ரைஸ் பண்ணி மக்களுடைய குரலாக அவர்கள் ஒலித்தால்தான் 2026 ஒரு கணிசமான விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். நிச்சயமாக மிக முக்கியமான விஜய் தெரிந்த முக்கியமாக உடனடியாக செயல்படுத்த வேண்டியது என்ன என்பதை மிக தெளிவாக தெரிவித்தீர்கள். ஒட்டுமொத்தமாக இந்த சர்வே மூலமாக நீங்கள் எடுத்து கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கருத்துக்கள், சர்வே டேக்அவேஸ் என்று சொன்னால் கருத்து கணிப்பின் ஹைலைட்ஸ். விஜயின் தாவேகா தமிழக வெற்றிக் கழகம் நகர்ப்புற கட்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது, கிராமப்புறங்களில் வளர வேண்டும் என்பது மிக முக்கியமானது. விஜய் பார்த்து கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக வணிகர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்களிடையே பெரும் தாக்கத்தை கட்சி இதுவரை ஏற்படுத்தவில்லை என்பது யதார்த்த கலநிலவரமாக இருக்கிறது. அடுத்ததாக என்ன வருகிறது என்று தற்போது பார்ப்போம். மூன்றாவதாக இளம் பெண்களிடம் ஆதரவு விஜய்க்கு அதிகம் உள்ளது. ஆனால் 30 வயதுக்கு மேல் ஆதரவு, 30 வயதுக்கு மேலும் இளம் பெண்கள் தான், அதில் மாற்று கருத்தில் நான் பொதுவாக சொல்கிறேன். 30 வயதுக்கு கீழ்பட்டுள்ள பெண்களும் விஜய்க்கு அதிக ஆதரவு உள்ளது. 30 வயதுக்கு மேல் ஆதரவு குறைவாக தற்போதைக்கு இருக்கிறது. அதே போன்று தாவேக ஆரம்பம் பெரிதாக இருந்தாலும் மக்கள் தொடர்பு மிக மிக குறைவாக இருக்கிறது. வாக்குகளாக மாறுவது கடினம் என்பதுதான் தற்போதைய நிலை. 5வது புள்ளி, மிக முக்கியமான புள்ளி எது? ஊடக வெளிச்சம் இருந்தாலும் வாக்காளர்களிடையே தற்போதைக்கு மவுசு இல்லை. களப்பணிகள் மாறினால் ஆதரவு பெருகலாம். 6வது,
பிரபல நடிகராக இருப்பது விஜய்க்கு பலம், அரசியல்வாதியாக பிரபலமாகவில்லை. மிக முக்கியமான புள்ளி இது. பிரபல நடிகராக இருப்பது விஜய்க்கு பலமாக இருக்கலாம், ஆனால் இன்னும் அரசியல்வாதியாக அவர் பிரபலமாகவில்லை என்பதைதான் இந்த சர்வே முடிவுகள் சுட்டி காட்டுகின்றன. 7வது, ஆளும் அரசுக்கு எதிராக அதிருப்தி சிறிது தலை தூக்குகிறது. உடனடி கவனம் இல்லை என்றால் அதிகமாக வாய்ப்பு. மிக முக்கியமான கருத்து இது. ஆளும் அரசுக்கு எதிராக அதிருப்தி சிறிது தலை தூக்குகிறது, உடனடி கவனம் இல்லை என்றால் அதிகமாக வாய்ப்பு. 8வது, தேர்தல் நேரத்தில் தான் முடிவு என பலர் கூறுகின்றனர். இது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். எனவே இது ஆரம்பம்தான், இது எப்படி வேணாலும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்ன நேயர்களே, தற்போது மிக சிறப்பாக நாங்கள் சத்தியம் டிவி மெகா சர்வே கருத்து கணிப்பு முடிவுகளை கொடுத்திருக்கிறோம். எனவே இந்த 8 ஹைலைட்ஸ் கருத்து கணிப்பின் ஹைலைட்ஸாக பார்க்க இருக்கிறோம்.